அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். கறி மீன் செஞ்சு தான் சாப்பிடணுமா என்ன? அதே டேஸ்ட்டில் சூப்பராக இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஒரு முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முட்டையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கிறேன். இன்றைக்கி சோம்பேறித்தனத்தில் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்ததுனால இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நான் குக்கரில் முட்டையும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கிறதுக்கு வைக்கிறேன். இல்லை எப்போவுமே பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறது. வெள்ளை குருமா மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு உரப்புக்கு பச்சை மிளகா மட்டும்தான். அதுக்கப்புறம் இதோட கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் அரைச்சிட்டு இதுக்கு பக்கத்துலேயே இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து அரைக்க போகிறேன். மசாலா ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அங்கே குக்கரில் உருளைக்கிழங்கு முட்டையும் வேகுது. எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகா வச்சு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி வெள்ளைப்பூடு, இஞ்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கிராம்பு எல்லாமே அரைச்சிட்டு இதுக்கப்புறம் இதையும் அரைச்சி நம்மளால் மையாக அரைக்க முடியாதல்ல, ஓரளவுக்கு அம்மிங்கிற இதில் நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இதோட ருசியே தனி தான். அரைச்சிட்டு தாளிச்சுட்ருவோம். தாளிக்க பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயம், அப்படியே அரைச்சிட்டு பல்லாரி நறுக்குனது அதை கொஞ்சமாக போட்டுட்டு வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி பழம் போட்டுக்கிறேன். இதுக்கு மிளகாத்தப்பொடி போட வேண்டாம். பச்சை மிளகாவோட உரப்பே சரியாக இருக்கும். உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தேன் முட்டையோடு சேர்த்து. அதை எடுத்து மல்லி, மஞ்சள் பொடி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பொடி இருந்துச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி அந்த வெங்காயம் தக்காளியை வதங்கும் போது அதிலே ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொதிச்சு வர நேரத்தில் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நேரம் கரண்ட் போயிடுச்சு. அம்மியிலே அரைச்சி ஊற்றினேன். அதுவும் ஒரு ருசியாக தான் இருந்துச்சு. முட்டையை வேக வச்சுருந்ததை உரித்து அப்படியே போட்டு ஒரு கொதி வந்ததும் நல்ல மல்லி இலையை தூவி விட்டு இறக்கியாச்சு. பொருத்தமாக தேங்காய் சோறு வச்சுருந்தேன். அதுக்கும் இதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை.